نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن إبراهيم كان أمة قال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم أنا دعوة أبي إبراهيم عليه الصلاة والسلام أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோன் அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபஈன்கள் தபஅ தாபஈன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். என் உரையை துவங்குவதற்கு முன்பு இஸ்லாத்தினுடைய காணிக்கையான சலாத்தினை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம், கண்ணியம். அவனுடைய ஹபீபான கண்மணி காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மார்க்கத்தில் ஆக்கி தந்திருக்கின்றான், உம்மத்தில் ஆக்கி தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலங்கள் எல்லாம் கடைசி மூச்சு வரை எந்த மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு போதனை செய்தார்களோ அதை பின்பற்றியவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் கடைசி மூச்சு வரை எல்லாவிதமான நோய் நொடிகள், பேராபத்துகள், திடீர் ஆபத்துகள், திடீர் மரணங்கள், படுத்த படுக்கைகளாக ஆக்குகின்ற எல்லாவிதமான நோய் நொடிகள், முசீபத்துகளை விட்டு நிரந்தர பாதுகாப்பை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்கள் வருங்கால சந்ததியினர்கள் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவால் சிறப்பாக்கப்பட்ட ஒரு மாதத்தினுடைய துவக்கத்தில் நாம் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 இரவுகளுக்கு என்னென்ன சிறப்புகளை எல்லாம் தன்னுடைய குர்ஆனின் மூலியமாக சத்தியமிட்டு அல்லாஹ் சொன்ன அந்த எல்லா சிறப்புகளையும் அடைந்தவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. நம் வாழ்வில் அல்லாஹ் இது போன்ற சிறப்பான மாதங்கள், வருடத்தினுடைய இறுதி மாதம், இந்த மாதத்தை அல்லாஹ் நமக்கு கடைசியாக ஆக்கிவிடாமல் இன்னும் ஏராளமான இந்த துல்ஹஜ்ஜுகளை அடைந்து அதனுடைய சிறப்புகளையும் அடைந்து வருங்காலங்களில் துல்ஹஜ்ஜினுடைய மாதங்களில் அவனுடைய இல்லத்தில் விருந்தினர்களாக ஹஜ்ஜுக்கு சென்று ஹஜ்ஜு செய்தவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நாம் அனைவர்களுடைய பெயர்களையும் வருங்கால சந்ததியினர்கள் அனைவர்களுடைய பெயரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் இரவு நாம் அடைந்து இருக்கிறோம். பொதுவாகவே துல்காதா துல்ஹிஜ்ஜா என்று சொன்னாலே இந்த 2 மாதங்களை குறித்து அதனுடைய சிறப்புகள், அதில் செய்யப்படக்கூடிய காரியங்களை குறித்து பேசுகின்ற குர்ஆன் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்தினுடைய தியாகத்தையும் அவர்கள் குடும்பத்தினர்கள் செய்த தியாகத்தையும் அவர்கள் செய்த எல்லா அமல்களையும் பற்றியும் தான் இந்த 2 மாதங்களில் அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகின்றான். அந்த வரிசையில் இந்த துல்ஹஜ் என்பது அல்லாஹுவால் சிறப்பாக்கப்பட்ட மாதம். இந்த மாதம் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே 12 மாதங்களை படைத்திருப்பது நாம் தான் என்று தன் பக்கம் அந்த 12 மாதத்தை இணைத்த அல்லாஹ் வஅர்பாத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4ஐ நான் சிறப்பாக்கி வைத்திருக்கிறேன். அந்த 4 மாதங்களில் இடம் பெறக்கூடிய 2 மாதங்கள், ஒன்று துல்காதாவும் இருக்கிறது, அதை தொடர்ந்து வரக்கூடிய துல்ஹிஜ்ஜாவும் அல்லாஹுவால் சிறப்பாக்கப்பட்ட மாதம். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்
அந்த துல்கஅதாவை காட்டிலையும் இந்த துல்ஹஜ்ஜாவினுடைய இந்த 10 இரவுகளை பற்றி பேசுகிற பொழுது ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி பதிவு செய்கின்றான், வலயாலின் ஆஷிர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்கின்ற ஒரு 10 இரவுகளுக்கு தகுதி பெற்றதாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தினுடைய முதல் 10 இரவுகள் இடம்பெற்று இருக்கிறது. அல்லாஹ் சாதாரணமாக எந்த விஷயத்தின் மீது சத்தியமிட்டு சொல்ல மாட்டான். அவனுக்கு சத்தியமிட்டு சொல்வதற்கான என்ன தேவை இருக்கிறது? அப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்துல சத்தியமிடுகிறான் என்று சொன்னால் சத்தியமிடக்கூடிய அந்த வஸ்துவினுடைய மகத்துவத்தை இந்த சமுதாயம் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். அப்படி அல்லாஹ் நமக்கு சத்தியமிட்டு சொன்னது என்னவென்று சொன்னால், வலயாலின் ஆஷிர், துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிடுகிறான் என்று சொன்னால், இந்த மாதம் வெறுமென கடப்பதற்கு கேட்டுவிட்டு செல்வதற்கான மாதமும் அல்ல. இந்த 10 இரவுகளும் சாதாரணமாக எந்நேரங்களில் கழிப்பதை போல் இந்த நாட்கள் கழிப்பதற்கான நாட்கள் அல்ல. அல்லாஹ் சிறப்பு படுத்தி இருக்கிறான், அல்லாஹுவினுடைய நபி சிறப்பு படுத்தி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் இப்படி பதிவு செய்கிறார்கள், துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதங்களில் முதல் 10 நாட்களில் நீங்க செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று ரசூலுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வும் சிறப்பு படுத்தி அவனுடைய ரசூலும் சிறப்பு படுத்தி இருக்கிற இந்த 10 நாட்கள் என்பது நம் வாழ்வில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு பாக்கியமாக நாம் கருத வேண்டும். இந்த 10 நாட்களில் அதிகமாக இபாதத்துகளில் நாம் ஈடுபட வேண்டும், அதிகமாக தஸ்பீஹுகளில் நாம் ஈடுபட வேண்டும், அதிகமான தக்பீர்களில் நாம் ஈடுபட வேண்டும். இரவு நேர வணக்கங்களிலேயும் பகல் முழுக்க நோன்பு நோற்பது இன்னும் ஆக சிறந்த இபாதத்துகளில் ஒன்றாக மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிற வழிமுறைகள். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த மாதத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற மிக முக்கியமான சிறப்பு என்னவென்று சொன்னால், எல்லா இபாதத்துகள், அல்லாஹ் கடமையாக்கிய எல்லா இபாதத்துகளும் ஒரு சேர ஒரு மாதத்தில் கிடைக்கிறது என்று சொன்னால் அது துல்ஹிஜ்ஜாவில் மட்டும்தான், துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்தில் மட்டும்தான். தொழுகை நமக்கு கிடைக்கிறது, நோன்பு நமக்கு கிடைக்கிறது, அரஃபாவினுடைய நோன்பு இருக்கிறது, நஃபிலான நோன்புகள் இருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவுதல் என்பதற்கு அல்லாஹ் குர்பானியை இந்த மாதத்தில் வைத்திருக்கிறான். கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நீங்கள் கொடுத்து சந்தோஷப்படுத்துங்கள் என்பதாக இறைச்சிகளை அறுத்து அல்லாஹுவினுடைய பாதையில் வழங்குதல் என்பதும் இந்த மாதத்தில் இருக்கிறது. அதைவிட மிகப்பெரிய ஒரு பாக்கியம், வருடத்தில் சில நாட்களில் மட்டும், வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நம்மிடத்தில் வந்து செல்லக்கூடிய ஒரு இபாதத், ஹஜ்ஜினுடைய இபாதத்தும் இதில் இருக்கிறது. அப்ப இந்த ஒரு மாத காலங்களில் ரப்பு கடமையாக்கிய எல்லா இபாதத்துகளும் செய்ய முடியுமே, ஆனால் அது துல்ஹிஜ்ஜா தான் அந்த மாதத்திற்கு தகுதி படைத்த மாதமாக இருக்கிறது என்று முஜ்தமியுல் அமால், அமல்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய மாதமாக இந்த ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம், இந்த மாதத்தில் நாம் நினைவு கூறுவதற்கு தகுதியானவர்கள், நம் வாழ்வில் எடுத்து வாழ்வதற்கு முன்மாதிரியான தலைவர்களில் ஒருவராக அல்லாஹுவினுடைய நபியாக அனுப்பப்பட்டு உச்சத்தை தொட்ட நபிமார்களுடைய பட்டியலில் நபீனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்தினுடைய வாழ்க்கை இந்த ஒரு மாதத்தில் நினைவு கூறுவது இஸ்லாமிய மக்களுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களுடைய நினைவை, அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய தியாக செம்மல்கள், அவர்கள் செய்த அந்த தியாகங்களும் அவர்கள் செய்த அந்த இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் இந்த ஒரு மாதம் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய இந்த துல்காதா துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்தில் நினைவு கூறுவது யாரை என்று சொன்னால் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு பேர் இருக்கிறது, அபுல் அன்பியா, நபிமார்களுடைய தந்தை என்பதாக பேர் இருக்கிறது.
நபிமார்களுடைய தந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் அன்பியா, நபிமார்களுக்கு தலைவராக வந்தவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹ். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இன்னொரு பெயர் என்னவென்று சொன்னால் அபுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தந்தை என்ற பெயர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இருக்கிறது. ஏன் இந்த பெயர்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்த இரண்டு பெருமக்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபியாக வந்தார்கள், அதை தொடர்ந்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமும் நபியாக வந்தார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் நபியாக வந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் நபியாக வந்தார்கள். இந்த சைடு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வம்சத்தில்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வருகிறார்கள். அப்ப தொடர்ந்து தன்னுடைய சமூகத்தில் தன்னுடைய குடும்பத்தில் நபிமார்களை வார்த்தெடுத்த ஒரு பெருமை என்பது நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மட்டும் இருப்பதினால்தான் அவர்களுக்கு பெயர் அபுல் அன்பியா, நபிமார்களுடைய தந்தை என்ற ஒரு பெயருக்கு காரணமாக இருக்கிறார்கள் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எங்க பிறந்தார்கள்? ஈராக்கிலே பிறக்கிறார்கள். ஈராக்கிலே பிறந்து ஈராக்கில் இருந்து மக்காவுக்கு சஃபர் செய்து பலஸ்தீனில் வாழ்ந்து மிஸ்ர் தேசத்தில் வாழ்ந்து அரபு உலகங்களில் இஸ்லாமிய நாடுகள் என்று போற்றப்படக்கூடிய எல்லா இடங்களிலேயும் தன்னுடைய தாவத்தின் மூலியமாக இறை பணியை கொண்டு போய் சேர்த்த பெருமை என்பது நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இறைவன் ஒருவன் என்ற கொள்கையை எதிர்த்து நின்று, இறைவன் ஒருவன் என்ற கொள்கையை ஊர்ஜிதமாக பிடித்து கொண்டு எதிர்த்தரப்பில் வந்தவர்கள் எல்லாம் தோற்கடிக்க செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஓர் இறைவனுடைய கொள்கையை உலகம் முழுக்க நிலைநாட்டுவதற்கு பெருமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த கொள்கைதான் இத்தனை வருடங்கள் தாண்டியும் அவர்களை நினைவு கூறப்படுகிறது என்று சொன்னால் அந்த ஒருவன் இறைவன் என்பதை என்ற கொள்கையை எதிர்த்து நின்று போராடி நிலைநாட்டியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஒரு பெருமைக்கு சொந்தக்காரராக வாழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் மட்டுமா என்று பார்த்தால் அவர்கள் வார்த்தெடுத்த குடும்பத்தார்களும் அதே வழியில் வருகிறார்கள். அந்த வரிசையில் பார்க்கிற போது நமக்கு அல்லாஹ் பெருமானாருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நம்மை பார்த்து சொன்னான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள் என்று அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை பார்த்து ஃபத்தபியூ மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, நம்ம தூய்மையாக தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கழித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள் என்று அல்லாஹ் ரசூலினுடைய உம்மத்துக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்று சொன்னால் எப்படி அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும்? நிறைய இடங்களில் அல்லாஹ் கிட்டத்தட்ட குர்ஆன்ல 69 இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். 69 இடங்கள். அதை சொல்லக்கூடிய அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தன்மைகளை குறித்து நிறைய இடங்களில் சொல்லி காட்டுகிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன இப்ராஹிம் அவ்வாஹுன் ஹலீம் என்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவின் பக்கமே எதையும் திருப்பக்கூடியவராக வாழ்ந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூய்மையாக வாழ்ந்தவர்கள் என்று ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமா கான மினல் முஷ்ரிகீன், ஒரு காலும் அல்லாஹ்வுக்கு நிகராக ஷிர்க் வைக்காமல் வாழ்ந்தவர்களில் புனிதவான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஷாக்கிரல் லிஅன்உமிஹி ஜ்தபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எல்லா நிஅமத்துகளுக்கும் நன்றி செலுத்தி வாழ்ந்தவர் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப எத்தனையோ நூற்றாண்டுகளை கடந்ததற்கு பிறகும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையை அல்லாஹ்
வருடம் வருடம் ஒரு மாதம் இப்ராஹிம் செய்த அவர்களுடைய குடும்பத்தார்கள் செய்த இபாதத்துகளை மட்டுமே அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து நினைவு கூறும் வண்ணமாக ஆக்கி இருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இருக்கிறார்கள். வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்டார்கள், வஜால்னி லிசான சிதுகின் ஃபில் ஆகிரீன், யா அல்லாஹ், எனக்கு பிறகு எத்தனை காலங்கள் வருகிறதோ எல்லா காலங்களிலேயும் நினைவு கூறுவதற்கு தகுதியுடையவனாக என்னை வாழவை என்று துஆ செய்தார்கள். அந்த துஆவினுடைய பரக்கத்து எத்தனையோ நூற்றாண்டுகளை கடந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த சமுதாயத்தில் ரசூலுல்லாஹ்வினுடைய இந்த சமுதாயத்தில் நினைவு கூறும் அளவிற்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்ட துஆ நாமும் அந்த மாதிரி கேட்கணும். வாழ்நாள்ல எத்தனையோ அரசர்கள் வாழ்ந்தார்கள், எத்தனையோ செல்வந்தர்கள் வாழ்ந்தார்கள். ஆனா அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் அவர்களுடைய மௌத்தோடு அவர்களுடைய பெயரும் போட்டு புதைக்கப்பட்டதாக ஆகிவிடுகிறது. பல நூற்றாண்டுகளை கடந்தும் கூட நீங்கள் ஏன் ஆடு அறுத்து குர்பானி கொடுக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுன்னத் என்று நாம் பெருமையாக சொல்கிறோம். நீங்கள் ஏன் மீசையை கத்தரிக்கிறீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுன்னத். உங்களுக்கு ஏற்படக்கூடிய நரை முடிகளை மறைக்காமல் வெண்மையாக விடுகிறீர்களே ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுன்னத். அங்க அவயங்களில் இருக்கின்ற முடிகளை சுத்தப்படுத்தி சுத்தமாக வைத்துக் கொள்கிறீர்களே ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுன்னத்து. மலஞ்சலம் கழித்ததற்கு பிறகு சுத்தம் செய்து கொண்டு வெளியிலே வருகிறீர்களே ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுன்னத் என்பதாக இத்தனை சுன்னத்துகள் நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறான். நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதில் ஒரு சில படிப்பினைகளை நாம் வாழ்க்கையில் வாழுகின்ற காலங்கள் எல்லாம் எடுத்து வாழ்வதற்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதில் முதலாவது என்னவென்று சொன்னால், ரப்பு யாரை வேண்டுமானாலும் சோதிப்பான். அவனுக்கு பிரியமானவர்களை அதிகம் சோதிப்பான். அந்த எல்லா சோதனைகளிலேயும் அல்லாஹுவை விட்டு தூரமாகி விடாமல் சோதனைகளை எல்லாம் சாதனையாக மாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக வாழ்ந்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன காரணத்திற்கு அவர்களுக்கு முதலாவதாக எதிர்த்து நின்றவர் குடும்பத்தில் அவர்களுடைய தகப்பன். தகப்பனை மூலியமாக அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தான். அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதின் காரணத்திற்காக வேண்டி அவர்களோடு சேர்ந்து இருக்குகின்ற எல்லா சொந்த பந்தங்களையும் எதிர்த்து நின்றார். எல்லா சொந்த பந்தங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்த்து நின்றார்கள். தந்தை எதிர்த்து நிற்கிறார், சொந்த பந்தம் எதிர்த்து நிற்கிறது, ஒரு கட்டம் ஊரே எதிர்த்து நிற்கிறது, ஒரு கட்டம் அந்த ஊரில் ஆட்சி செய்யக்கூடிய அரசனும் எதிர்த்து நிற்கிறான். ஊரே ஒன்று திரண்டு நின்ற போதும் கூட ஒரு மனிதராக நின்று ரப்பு ஒருவன் என்ற கொள்கையை நிலைநாட்டி அந்த கொள்கைக்கு உட்பட்டவர்களாக வாழ்ந்தும் காட்டி ஒரு சமூகமே எதிர்த்து நின்ற போது ஒரு ஆளாக நின்று அந்த சமூகத்தை ஜெயித்ததனால் அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னான், இன்ன இப்ராஹீம கான உம்மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயம் என்கிறார்கள். அவர்கள் ஒற்றை மனிதர் அல்ல, ஒரு சமுதாயம் என்கிறான் அல்லாஹு தஆலா. ஏனென்று சொன்னால் எதிர்த்து நின்றவர்களை தனி மனிதனாக நின்று சாதித்து காட்டியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால் இன்னைக்கு அந்த கொள்கை பிடிப்பில் எவ்வளவு நாம் ஊர்ஜிதமாக இருக்கிறோம் என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இவ்வளோ எதிர்ப்புகளை மீறி கூட தான் கொண்டு வந்த கொள்கை உண்மை, அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையை நிலைநாட்டி இந்த சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஈமானிய உணர்வு அல்லாஹ் நமக்கு தருகிறான்.
நாம் எப்படி வாழுகிறோம், நம்மளுடைய சமுதாயத்தில் மக்கள் எப்படி வாழுகிறார்கள். சின்ன சின்ன ஒரு எதிர்ப்பிற்கெல்லாம், சின்ன சின்ன ஒரு உலக ஆதாயத்திற்கு, ஒரு உலகத்தினுடைய ஆசைக்கெல்லாம் மார்க்கத்தை தூக்கி போட்டுவிட்டு போகின்ற நம்மை போன்றவர்களுடைய வாழ்க்கை எங்கே, நமக்கு முன் உதாரணமாக வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கை எங்கே என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சோதனை, எல்லா சோதனைகளையும் அல்லாஹுவின் பக்கமே திருப்பி நின்று சாதனையாளராக ஆக்கினார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். நெருப்பு குண்டத்துல அல்லாஹ் ஒருவன் என்ற ஒரு கொள்கையை நிலைநாட்டியதால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தண்டிக்கப்பட்டார்கள். நம்ரூத் என்ற மன்னன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்த்து நின்று அவனிடத்தில் வாதாடினார்கள். இறைவன் ஒருவன் என்பதை வாதாடி அவனை வாயடைக்க செய்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வாயடைக்க செய்ததனால் என்ன ஆனது? இப்ராஹீமை இனி இந்த துனியாவில் வாழவே விடக்கூடாது. அவருடைய மரண முடிவு என்பது உலகத்திற்கு எல்லாத்திற்கும் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதை இறைவன் தான் என்று வாதாடி அந்த நம்ரூத் என்ன செய்தான் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பு குண்டத்தில் போடுவதற்கு தயாராக்கினான். சாதாரணமாக நாம் நினைப்பதை போல நெருப்பெல்லாம் அல்ல. 300 அடி என்பதாக எழுதப்படுகிறது. 300 அடி உயரம், 3 மைல் தூரம். 300 அடி உயரம், 3 மைல் தூரத்தினுடைய அளவிற்கு விறகுகளை சேகரித்து பல மாதங்களாக சேகரித்து பக்கத்தில் நெருங்க நினைத்தாலே உடம்பெல்லாம் கருகி விடுகின்ற அளவிற்கு நெருப்பை மூட்டுகிறார்கள். நெருப்பை எல்லாம் மூட்டி விட்டு அந்த நெருப்புல எப்படி தூக்கி போடுறது? இந்த பிள்ளைங்க லாட்டஞ்சேரியில விளையாடுவ ஒரு பக்கம் இப்படி இறங்கி ஏறுற மாதிரி ஒரு இதை வைத்து அதுல நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி போடணும். அப்படியெல்லாம் ஏற்பாடு செய்ததற்கு பிறகும் கூட போடுகின்ற அந்த நேரத்தில் அவர்களுடைய உடம்பில் இருந்து ஆடைகள் கழற்றப்படுகிறது. அந்த காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த அந்த காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட ரொம்ப வெக்கமானவர்கள் யாரும் கிடையாது. அவ்வளோ ஹயாவாக பேணுதலாக வாழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனையை பாருங்க. உடம்பில் இருந்த ஆடைகள் முழுக்க கலற்றப்பட்டு கைகளும் கால்களும் விலங்கிடப்பட்டு கட்டு போடப்படுகிறது. அந்த விலங்கு இடப்பட்டு அந்த இது தூக்கி போடக்கூடிய அந்த பீரங்கியிலே வைக்கப்படுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்படியெல்லாம் சோதனைக்கு தயாராக இருந்ததனால என்ன நடந்தாலும் என்னுடைய கொள்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற ஊர்ஜிதமாக இருந்ததனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்து நாள்ல எல்லா மக்களும் எழுப்பப்படுவார்கள், எல்லோரும் அம்மனமாக தான் இருப்பார்கள். முதலில் சொர்க்கத்தினுடைய 2 வெண்மையான ஆடைகளை அணிவித்து அழகு பார்க்க கூடியவர் யார் என்று சொன்னால் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் முதல் ஆடை அவங்களுக்கு தான் அனுபவித்து அழகு பார்ப்பான். அப்போ ஆடைகள் கலற்றப்பட்டு கைகள் எல்லாம் விலங்கிடப்பட்டு அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடுகிற அந்த சமயத்தில் ஜிப்ரீல் கோமான் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களுடைய படையை கொண்டு வந்து நிற்பாட்டுகிறார்கள். ஹதீசுகளிலே பதிவு செய்கிறார்கள். வந்த ஜிப்ரீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடம் கேட்டார்கள், நாங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா என்கிறார்கள். இது நீங்கள் கேட்கிறீர்களா, இது அல்லாஹ் கேட்க சொல்லி அனுப்பினானா என்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீங்களாக கேட்கிறீர்களா அல்லது உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதா என்று கேட்டபோது இல்லை, நாங்களாக கேட்கிறோம், வேண்டா என்கிறார்கள். உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு எதை கட்டளையிடப்படுகிறதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள். இன்னும் நிறைய தஃப்சீர்களிலே ஹைவானாத்துகள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்து நாங்கள் வேண்டுமானால் உதவி செய்யட்டுமா என்ற போது உங்களை விட என்னை படைத்த அல்லாஹ் எனக்கு உதவி செய்வதற்கு மிக மேலானவன் என்ற அந்த வார்த்தை, அந்த ஒரு தாதக மந்திரத்தை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாடமாக கொடுத்ததுதான். எவ்வளவு சோதனை நீங்கள் சந்தித்தாலும், எவ்வளவு சிரமங்களை நீங்கள் சந்தித்தாலும் இப்ராஹிம் கூறிய ஒரு வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற வார்த்தை மிகப்பெரிய தாதக மந்திரத்தை அல்லாஹ் இப்ராஹிம் மூலியமாக இந்த சமுதாயத்திற்கு பரிசாக தந்தான். தூக்கி போடுகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னார்கள். தூக்கி போடப்பட்டார்கள். உள்ளே போகின்ற போது அல்லாஹ் கட்டளையிட்டான்,
குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம், யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம். அந்த நெருப்பு குண்டத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீ குளுமையாக மாறிவிடு. மனிதர்கள் நினைக்கிறார்கள் நெருப்பு பத்த வைத்தால் எரியும் சுடும், அது கட்டையை வைத்து தான் எரிக்க முடியும். இதெல்லாம் மனிதர்களுடைய கோட்பாடு. ஆனா அல்லாஹ் அந்த கோட்பாடை அந்த நேரத்தில் எடுத்து விட்டான். அல்லாஹ் அந்த நெருப்புக்கும் கட்டளையிட்டான், அந்த விறகுகளுக்கும் கட்டளையிட்டான், நீங்கள் எல்லாம் குளுமையாக மாறி போய் விடுங்கள். ரொம்ப குளுமையாக ஆனாலும் உடலுக்கு ஆபத்து தான். அடுத்தது அல்லாஹ் சொன்னா வ ஸலாமன் அலா இப்ராஹீம், அந்த குளுமை கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சலாமத்தா ஆக்கி இருக்கணும். உடம்புல எந்த ஒருவான கஷ்டங்களும் ஏற்பட்டுறக்கூடாது. யாருக்கு ஆக்கணும்? இப்ராஹீமுக்கு மட்டும்தான் ஆக்கி இருக்க வேண்டும். இப்ராஹீமோடு சேர்ந்ததுக்கெல்லாம் அது கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ஆக்கனா நெருப்பு குண்டத்துல போடப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கையில் போடப்பட்ட சங்கிலிகள் எல்லாம் நெருப்பினுடைய சூட்டின் காரணமாக சங்கிலி எல்லாம் கீழே விழுந்தது. ஆனா அந்த நெருப்பினுடைய சூடு சங்கிலிக்கு சூடாக இருந்தது, இப்ராஹிமுக்கு சூடாக இல்லை. அல்லாஹ் கட்டளை போட்டு விட்டான். எல்லோரும் நினைக்கிறார்கள் இப்ராஹிம் பொசுங்கி இருப்பார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதற்கும் எதுவுமே இருக்காது, சுத்தமாக எதுவுமே இருக்காது என்று நினைத்தவர்களுடைய அறிவுகளில் அல்லாஹ் மண்ணை தூவினான். பல நாட்களுக்கு பிறகு உள்ளே பார்த்தால் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கிற காட்சிகளை எல்லோரும் பார்த்தார்கள். தொழுது கொண்டிருக்க காட்சிகளை எல்லோரும் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு தன்னுடைய இறைவனுடைய கொள்கைக்கு முதல் எதிரியாக இருந்த தகப்பன் அருகாமையில் வந்து சொன்ன மிகப்பெரிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நிஅமர் ரப்பு ரப்புக், இப்ராஹிம் உன்னுடைய ரப்பு சிறந்தவன் என்று சொல்ல வைத்தான் அல்லாஹு தஆலா. என்றால் இங்கே யோசனை செய்து பார்க்க வேண்டும். சின்ன சின்ன ஒரு சோதனைகளை கூட தாங்க முடியாத போது ரப்பை எதிர்க்கின்ற வார்த்தைகள், ரப்பு சங்கடப்படும்படியான வார்த்தைகள், ரப்பு நம்மின் மீது அதிருப்திப்படும்படியான வார்த்தைகளை வெளியாக்கக்கூடிய நாம் எங்கே? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே? சாதாரண ஒரு தலைவலி, தாங்க முடியாத ஒரு தலைவலி வருகிற போது என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறோம். ஒரு உடம்புல ஒரு நோய் வந்துருச்சு, தாங்க முடியாத ஒரு வலி வருகிற போதெல்லாம் மனிதர்கள் அல்லாஹுவை மறக்குகின்ற அளவிற்கு இன்னைக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் இப்ராஹிமினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு சின்ன 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 சோதனைகளை எல்லாம் ரப்பு எதை செய்தால் திருப்தி அடைவான், சந்தோஷப்படுவானோ அது போல் திருப்திப்படுத்தி காட்டியதுனால தான் அல்லாஹ் அவங்களுக்கு பேரை என்ன வைத்தான் தெரியுமா? ஹலீல் என்று பெயரை வைத்தான். ஹலீல் என்ற பெயரை வைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஹபீபின் பேர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஹலீலின் பேர். இங்க ரெண்டு பேரும் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான நபிமார்களில் இருக்கக்கூடியவர்கள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹ். ஆனா இவர்கள் சையதுல் அன்பியாவாக இருக்கிறார்கள். இப்ப ஹலீலுக்கும் ஹபீபுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஹபீப் என்று சொன்னால் ஹபீப் நினைக்கிற மாதிரி அல்லாஹ் மாறி விடுவான். ஹபீப் என்று சொன்னால் ஹபீப் நினைக்கிற மாதிரி அல்லாஹ்வே மாறுகிறான் என்று சொன்னால் அதற்கு தான் ஹபீப் என்று பேர். ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் நினைத்தார்களோ அப்படியெல்லாம் அல்லாஹ் மாறி போனான். ஹலீலுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் நினைக்கிற மாதிரி தான் வாழ்ந்தவர்கள் தான் ஹலீல். இந்த நேரத்தில் நீங்க இப்படி இருக்கணும்னு அல்லாஹ் நினைச்சிட்டானா அதை சாதித்து காட்டியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் அல்லாஹ் அவங்களுக்கு வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, அல்லாஹ் இந்த சமுதாயத்தில் தன்னுடைய நண்பனாக ஹலீலாக இப்ராஹீமை தேர்ந்தெடுத்தான். அப்ப அந்த ஹலீலுடைய தன்மை நம்மளிடத்தில் இருக்கிறதா என்பதை சிந்தனை செய்து பார்க்கணும். அல்லாஹ் நினைக்கிற மாதிரி நம் வாழ்க்கை ஆக்கி இருக்கிறோமா, அல்லது துனியாவினுடைய ஓட்டங்களுக்கு சாதகமாக நாம் வாழ்க்கையை ஆக்கி இருக்கிறோமா என்பதை சிந்தனை செய்து பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடமே ஹலீலுடைய சிஃபத்தோடு நீங்கள் இந்த துனியாவில் வாழுங்கள்.
அல்லாஹ்வினுடைய திருப்தி நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும். அதற்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள் தான் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி என்று சொன்னால் இப்ராஹிம் வார்த்தெடுத்த குடும்பத்தார்கள் எப்படி இருந்தார்கள்? அல்லாஹு அக்பர். பொதுவாகவே ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய எல்லா மக்களுக்குமே நம்மளுடைய முன்னோர்கள் இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிற ஒரு துஆ என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கால் பாதம் பதிக்கப்பட்ட அந்த மக்காமே இப்ராஹிம் சொல்லி ஒரு இடம் இருக்கு. காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே மக்காமே இப்ராஹிம் ஒரு கும்பது மாதிரி சின்னதா வச்சிருப்பாங்க, தங்கம் மாதிரி முலாம் பூசப்பட்ட கண்ணாடி அறையை போல. அதுக்குள்ளார இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று காபத்துல்லா கட்டிய அந்த கால் அச்சு பதிக்கப்பட்ட ஒரு கல், அதிசய கல். அந்த கல்லை அல்லாஹு தாலா அந்த இடத்துல இன்னும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அந்த இடத்துல போய் நீங்க துஆ செய்யணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? யா அல்லாஹ், வாழ்நாளில் இப்ராஹிமையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பத்தை நீ தேர்ந்தெடுத்ததை போல் என்னையும் என் குடும்பத்தையும் நீ தேர்ந்தெடுத்துக்கொள். துஆ செய்வது அந்த இடத்தில் சிறந்தது என்கிறார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய எல்லா காரியங்கள், அவர்கள் செய்த குடும்பத்தார்களுடைய காரியங்களுடைய கிருவிகளை தான் அல்லாஹ் இன்னைக்கு ஹஜ்ஜினுடைய அமலாக வைத்திருக்கிறார். இவர்களுடைய குடும்பத்தார்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படித்தனம் பத்தினித்தனமாக வாழ்ந்தவர்கள், இவர்களே இப்படி என்று சொன்னால் இவர்களுடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன், ரெண்டு குடும்பத்தார்களை இந்த சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்கிற போது முதல் குடும்பத்தார்கள் ஆல இப்ராஹிம், இப்ராஹிமினுடைய குடும்பம் இந்த சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக நான் ஆக்கி இருக்கிறேன் என்கின்றான். சலாமுன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஹ்லுல் பைத், அந்த குடும்பத்தார்கள் மீது அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பத்தை பார்த்து அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நன்மாராயும் சொல்லி இருக்கிறான். என்று சொன்னால் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் அந்த குடும்பத்தார்கள்? பத்தினித்தனமான வாழ்க்கை. அல்லாஹ் எப்படி இப்ராஹீமை வைத்திருந்தானோ இப்ராஹீமுக்கு தகுந்தால் போல் அவர்களுடைய குடும்பத்தார்களும். இப்படித்தனம் பத்தினித்தனம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் சாரா என்ற மனைவியை கொடுத்தான். சாரா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகுக்கு சொந்தக்காரர். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு அழகானவர்கள். எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு உம்மத்தை முஸ்லிமாக்களில் மிக அழகான பெண் யார் என்று சொன்னால் சாரா அலைஹிஸ்ஸலாம். இந்த அழகு அல்லாஹ் எங்க தெரியுமா வெளிப்படுத்தினா? நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வெளிப்படுத்துறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள்லேயே ரொம்ப அழகான நபி என்று போற்றுவதற்கு தகுதி படைத்தவர்கள். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அழகு எங்கே வந்தது? இங்கே சாராவிடத்திலே இருந்து அங்கே இஸ்ஹாக்கு பிறந்து, இஸ்ஹாக்கிட்ட இருந்து யாக்கூப் பிறந்து, யாக்கூபிட்ட இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிற போது இந்த அழகினுடைய வெளிப்பாடை அல்லாஹ் அங்கே வெளிப்படுத்துகிறான். அவ்வளவு அழகுக்கு சொந்தக்காரர். அன்றைய அந்த காலத்துல நம்ரூது மன்னனுடைய ஒரு கெட்ட பழக்கம் என்னவென்று சொன்னால் அழகான பெண்களை தீண்டுவது அவனுடைய பழக்கம். ஜஹாலியத்தான காலத்துல எங்கேயேனும் நிக்காஹ் நடக்கிறது என்று சொன்னால் அந்த நிக்காக ஆன அந்த பெண்களுடைய முதல் இரவு இவனிடத்தில் இருக்க வேண்டும் என்று இவன் ஆணையிட்டு வைத்திருந்தான். அந்த வரிசையில் ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் இந்த சாரா அலைஹிஸ்ஸலாமும் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிக் கொண்டு போகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சொன்ன 3 பொய் என்பதாக சொல்வார்கள். அதன் முதல்ல ஒரு இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, நம்ரூது மன்னன் யார் என்று கேட்கிற போது சகோதரி என்று சொல்லி விடுவார்கள். ஏன் சொன்னார்கள்? ஈமானிய விஷயத்தில் தன்னை கொண்டு முதலாவதாக ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? சாரா அலைஹிஸ்ஸலாம் தான். அப்ப ஈமானுடைய விஷயத்தில் நீனும் நானும் சகோதர சகோதரிகள். உலகத்தினுடைய கண் பார்வையில் கணவன் மனைவியாக இருக்கலாம், ஈமானுடைய கண் பார்வையில் சகோதர சகோதரிகள். இது பொய் அல்ல, நயமாக பேசினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படி இருந்தும் கூட அவன் அவர்களை தீண்ட நினைத்தான். தீண்டுவதற்காக நினைத்த போது, அவர்களை அழைத்த போது சாரா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பத்தினித்தனமாக வாழ்ந்த அந்த பெண்
ரப்பிடத்தில் அவன் நெருங்குகிற போது கையேந்தி கேட்ட துஆக்கள் எல்லாம் தஃசீர்களிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், வாழ்நாளில் என் கணவனை தவிர்த்து நான் வேற யாரையும் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. என்னுடைய கர்ப்பை நான் என் கணவனுக்கு மட்டுமே சொந்தமாக்கி வாழ்ந்தவள் நான். அப்படித்தன பத்தினித்தனமாக நான் வாழ்ந்திருக்கிறது உண்மையாக இருக்குமே ஆனால் அவனை என் பக்கம் நெருங்க விடாதே என்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையவே வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு விஷயம், நமக்கான பாடத்தை நாம் எடுக்க வேண்டும். நம் வாழ்க்கையை நம் வசீலாவாக வைக்குவதற்கு தகுதி படைத்தவர்களாக வாழ்ந்திருக்கிறோமா என்பதை சிந்தனை செய்து பார்க்கணும். அவர்கள் கேட்ட அந்த வார்த்தையை பாருங்கள். இப்ராஹீமை தவிர்த்து எந்த ஆண்களையும் ஏறெடுத்து பார்க்காத நான் என்னுடைய கர்ப்பை இப்ராஹீமுக்கு மட்டுமே சொந்தமாக்கி வைத்து அதை பாதுகாத்து வைத்திருப்பது உண்மையாக இருக்குமே ஆனால் இது போன்ற கயவன்கள் நெருங்குவதை விட்டு நீ பாதுகாத்து என்று கேட்டார்கள். அல்லாஹ் அவன் நெருங்கினான், உடலெல்லாம் சிலிர்த்து போய் சக்தி இல்லாமல் போய் கீழே விழுந்தான். 3 முறையும் அவன் நெருங்கினான், 3 முறையும் நெருங்க முடியாமல் போனது. அவன் நினைத்து கொண்டான், இவள் என்னவோ தீய சக்தி ஷைத்தான் போல தெரிகிறது என்று நினைத்து அவர்களை அனுப்பி விடுகிறான். அவன் அனுப்புகிற போது அவன் கொடுத்து அனுப்பியதுதான் ஹாஜரா என்ற அடிமை. அந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மனைவியாக ஆகுகிறார்கள். அவர்கள் மூலியமாக அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு புனித செல்வர் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். பெற்றெடுக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்று எடுத்து கொஞ்ச நாள் இவ்வளோ கஷ்டத்தை கடந்து வந்தார்கள். குடும்பம் எதிர்த்து, ஊர் எதிர்த்து, நாடு எதிர்த்து, நாடை விட்டு நாடு வந்து, நாட்டினுடைய அரசனிடத்தில் எதிர்ப்பு வந்து, அந்த அரசனினுடைய எதிர்ப்பையும் தாண்டி ஒரு பெண்ணை அவன் கொடுத்து, அந்த பெண்ணின் மூலியமாக அல்லாஹ் அழகான இஸ்மாயில் என்ற ஒரு செல்வரை கொடுத்ததற்கு பிறகும் கூட அல்லாஹ் குடும்பத்திலேயும் சோதனையை ஏற்படுத்துகிறான். மிகப்பெரிய ஒரு சோதனை. இந்த காலத்துல மக்கமா நகர்ல மரஞ்செடிகள் கொடிகள்லாம் எதுவுமே கிடையாது. இங்க மக்காவிலே ஹாஜராவும் இஸ்மாயிலும் இருக்கிறார்கள். பலஸ்தீனிலே சாரா இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளை வந்து விட்டது. இஸ்மாயிலை ஹாஜராவையும் வண்ணாந்தர காடு கொண்டு போய் விட்டு அல்லாஹ்வினுடைய அழைப்பு பணிக்காக வேண்டி நீங்க பலஸ்தீனை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கையில எதுவுமே கிடையாது. கையில ஒரே ஒரு தண்ணீருக்கான கூஜாவை மட்டும் எடுத்துக்கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜராவையும் கூட்டிக் கொண்டு இஸ்மாயிலையும் கூட்டிக் கொண்டு வந்து வனார்ந்தர காட்டிலே விடுகிறார்கள். பிவாதின் கைரதி ஸரஇன் இன்த பைத்திகல் முஹர்ரம் குர்ஆன் பேசுகிறது. நிழலுக்கு ஒதுங்குவதற்கு கூட மரம் இல்லாத ஒரு பொட்டல் மைதானத்தில் ஹாஜராவையும் இஸ்மாயிலையும் கையில் ஒரு கோப்பையை கொண்டு வந்து கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காமல் செல்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜரா கேட்கிறார்கள், என்ன எங்களை இப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டு போகிறீர்களே, என்ன 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 ஆனது என்று திரும்ப கேட்கிறார்கள். ஒரு கட்டம் ஹாஜரா விளங்கி கேட்டார்கள், இது அல்லாஹ்வினுடைய கட்டளையா இப்ராஹிம் என்கிறார்கள். வெகு தூரத்தில் போன இப்ராஹிம் அதுவரைக்கும் பதிலே சொல்லவில்லை, திரும்பி கூட பார்க்கவில்லை. அல்லாஹ் சொன்னான், நீங்கள் கிளம்பி போகணும்ட்டான். திரும்பி பார்க்காமல் கிளம்பி போனார்கள். கொஞ்ச நேரம் கழித்து ஹாஜரா கேட்டார்கள், இது அல்லாஹ்வினுடைய கட்டளையா இப்ராஹிம் என்கிறார்கள். ஆமா என்று சொல்லி விடுகிறார்கள். சொன்ன மாயத்தில் ஹாஜரா என்ன தெரியுமா சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளை என்றால் மிக சந்தோஷம், எங்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான், நீங்க போங்கன்ட்டான். குடிப்பதற்கு ஒரு கோப்பை தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது. ஒதுங்குவதற்கு கூட மரமில்லை, செடி இல்லை, பொட்டல் மைதானமாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய கட்டளை, அல்லாஹ்வினுடைய சோதனை. அந்த சோதனையிலும் உன்னுடைய திருப்தி, என்னுடைய மனைவி மக்களை விட்டு
போவதில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த திருப்தி எனக்கு வேண்டும் என்று மனைவி மக்களை விட்டு திரும்பி பார்க்காமல் ஏறெடுத்து கூட பார்க்காமல் ரப்பினுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நடந்தார்கள். அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு இங்கே தாய்க்கும் மகனுக்குமாக வேண்டி ஒரு தாயினுடைய போராட்டம். அல்லாஹ் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களும் நீங்கள் ஹஜ்ஜிலே போய் சஃபா மர்வாவில் நீங்கள் ஓடுகிறீர்கள், ஏன் ஓடுகிறீர்கள், ஏன் தவாஃப் செய்கிறீர்கள்? ஹாஜரா செய்தார்கள், எல்லோரும் செய்ய வேண்டும். ஏன் சம்சம் நீர் குடிக்கிறீர்கள், யாரினுடைய பரக்கத்? இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பரக்கத். அல்லாஹ் இன்று வரைக்கும் அதை ஜாரியாக்கி கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால், ஒரு தாய்க்காக வேண்டி போராடிய, ஒரு மகனுக்காக வேண்டி போராடிய ஒரு தாயினுடைய தியாகத்தை அல்லாஹ் கபூல் செய்து கியாமத் வரைக்கும் நினைவு கூறும் வண்ணமாக வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இதெல்லாம் வாழ்க்கைக்கான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நாம் பாடமாக எடுக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தினுடைய ஒரு படிப்புக்காக வேண்டி பிள்ளைகளுக்கு எவ்வளவு தியாகம் செய்யறோம். என் பிள்ளைய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்க்கணும், என் புள்ள பேசினா இங்கிலீஷ் தான் பேசணும், என் புள்ள வேலை செஞ்சா வெளிநாட்டில் தான் வேலை செய்யணும், என் புள்ள போனா ஃப்ளைட்ல தான் போகணும் அப்படின்னு சொல்லி உலகத்தினுடைய தொலைநோக்கு சிந்தனையை வைத்து ஒரு பெண் போராடுகிறாள், அவள் அதில் வெற்றியை அடைகிறாள் என்று சொன்னால், ஹாஜராவினுடைய பாடத்தை எடுங்கள். ரப்பினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மகனை வைத்து கொண்டு போராடினார்கள். கியாமத் வரைக்கும் அல்லாஹ் அந்த இடங்களை எல்லாம் பாதுகாத்து வைத்து, நீங்கள் ஹஜ்ஜில் காலடி எடுத்து வைத்தாலே செய்கின்ற எல்லா இபாதத்துகளையும் இப்ராஹீமை நினைவு கூறாமல், அவர்களுடைய குடும்பத்தை தொடாமல் எந்த இபாதத்தையும் செய்ய முடியாது. அப்படி என்றால் எவ்வளவு அழகிய வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் வாழ்க்கை எங்கே என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் அந்த வாழ்க்கையை கூட நமக்கு தான் பாடமா கொடுத்திருக்கிறான். எந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுக்கல. இப்ராஹீம் நீ எடுத்து வாழு, நீ பின்பற்று அப்படின்னு எந்த சமுதாயத்தையும் பார்த்து அல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ்வினுடைய சமுதாயத்தை பார்த்து சொல்றான், இப்ராஹீமினுடைய வாழ்க்கை நீ எடுத்து வாழு, இப்ராஹீமை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள் என்று சொல்வதற்கு தகுதி படைத்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், இங்கே நினைவு கூற வேண்டும் எப்படி நாம் நம் பிள்ளைகளுடைய விஷயத்தில் இருக்கிறோம். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த ரப்பினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி அவர்கள் செய்த அந்த தியாகத்தை அல்லாஹ் கபூல் செய்தான் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, ஆகிரத்திற்காக வேண்டி முழுமையாக அர்ப்பணித்த குடும்பம் அந்த குடும்பம். இன்னைக்கு நம்ம குடும்பத்தை நம்ம அப்படி வச்சிருக்கிறோமான்னு சிந்தனை செய்து பார்க்கணும். குடும்ப தலைவர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவிகளாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே குடும்பத்தில் அத்தா தொழுதாடுற குடும்பத்தில் யாரும் தொழுவ மாட்டாங்க. அம்மா தொழுகுது, பிள்ளை தொழுகுதுன்னா அத்தா தொழுவு பக்கமே வரமாட்டார், பள்ளிவாசல் பக்கமே. நீ தொழுதா நீ தொழுதுட்டு போ. இப்படியாக இன்னைக்கு குடும்பத்தினுடைய எல்லா குடும்பங்களிலேயும் குடியேறி இருக்கிறது என்று சொன்னால், இப்ராஹீமினுடைய வாழ்க்கையை இந்த போன்ற விடுமுறை நாட்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இஸ்மாயிலை வளர்த்தார்கள், எப்படி தன்னுடைய மனைவியை வைத்திருந்தார்கள், எப்படியெல்லாம் குடும்பமாக சேர்ந்து கொண்டு அல்லாஹுவினுடைய பொருத்தம் பெற்ற குடும்பமாக மாறி போனார்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகள் நம்மோடு இருக்கிற நேரங்களில் இதெல்லாம் பாடமா அவங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் பாடமாக கொடுக்கணும். அதுல மிகப்பெரிய ஒரு முன் உதாரணம் இருக்கிறது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சோதனையில் வெற்றி அடைந்து அவர்களுடைய குடும்பத்தார்களும் சோதனையில் வெற்றி அடைந்தார்கள். இன்னொரு விஷயம், இப்ராஹிமின் மூலியமா அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? தொலைநோக்கு சிந்தனையோடு துஆ செய்தல் என்பது எந்த நேரமும் என்ன தேவை ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடமே இறைஞ்சி கேட்பது என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுன்னத். இன்னைக்கு நம்ம எல்லாம் முஸ்லிமா வாழ்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு முன்னோர்கள் 7 தலைமுறைக்கு துஆ செஞ்சுட்டு போயிருப்பாங்க. என் பிள்ளைங்க எல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, என் பிள்ளைங்க எல்லாம் தொழுகையாளியா இருக்கணும், துவத்தலையா இருக்கணும், அவங்கள பசியோடு நீ வாட்டி எடுத்துறாத, நாங்க தான் கஷ்டப்பட்டோம், எங்க குடும்பத்துல யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு முன்னோர்களுடைய துஆக்கள் எல்லாம் நாம் வாழ்வில் அல்லாஹ் நயமாக நடத்துகிறான் என்று சொன்னால், அதற்கெல்லாம் முன்மாதிரியாக கியாமத் வரைக்கும் வரக்கூடிய என்னுடைய சமூகம், நம்மெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகம் தான்.
உம்மத்தாக ரசூலுல்லாஹ்வினுடைய சமூகம். ஆனா இந்த ரசூலுல்லாஹ்வினுடைய முழு சமுதாயமும் யாரை முன்மாதிரியாக வைக்கிறது என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மில்லத்தாக நாம் எல்லாம் இருக்கிறோம். அப்ப தொலைநோக்கு சிந்தனையோடு இன்று நாம் எல்லாம் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்பதற்கு கூட துஆ செய்தவர்கள் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் கேட்ட நிறைய துஆக்கள் அல்லாஹ் குர்ஆன்ல வைத்திருக்கிறான். முன்மாதிரியான ஒரு சில துஆக்கள் என்ன தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கேட்ட துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ. யா அல்லாஹ், காலம் முழுக்க என்னையும் தொழுகையாளியா ஆக்கிரு, என்னுடைய சந்ததியினர்களையும் தொழுகையாளியா ஆக்கிருன்னு துஆ செஞ்சாங்க. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி, என்னையும் என்னுடைய சந்ததியினர்களையும் தொழுகையாளியாக நீ ஆக்கிரு அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் அதை கபூல் செய்தார். அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு இடத்துல துஆ செய்தார்கள், வஜ்னுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய சந்ததியினர்களையும் சிலை வணக்கத்தினுடைய வழிபாடுகளை விட்டு, வாடையை விட்டு எங்களை பாதுகாத்திருந்து துஆ செய்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முழு சமுதாயத்தையும் அல்லாஹு தஆலா சிலை வணக்கங்களை விட்டு பாதுகாத்தானே. இதெல்லாம் இன்னைக்கு நம் வாழ்ல இல்லையே. துனியாவுக்கு எவ்வளவு துஆ செய்யறோம். துனியா என் பிள்ளையினுடைய காலில் விழுகணுன்றதுக்கு எவ்வளவு துஆ செய்யணும். காரு வேணும், வீடு வேணும், துனியால நல்ல சம்பாத்தியம் வேணும், என் புள்ள வசதி வாய்ப்பாக வாழணும். இதெல்லாம் துஆ செய்யக்கூடிய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் இப்ராஹிம் கற்று தந்த துஆ, உலகத்தினுடைய ஆதாயத்தை வைத்து எங்கேயும் துஆ செய்யல, ஆகிரத்திற்காக வேண்டி துஆ செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தன்னுடைய பிள்ளைகள் பிச்சலங்கள் எல்லாம் தொழுகையாளிகளாக மாறிப்போ வேண்டும், நானும் என்னுடைய சந்ததியினர்கள் யாரும் சிலை வணக்கங்களின் பக்கம் தலையை கூட வைத்து படுக்க கூடாது என்று துஆ செய்து வென்றெடுத்தார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் இன்னைக்கு நமக்கான முன்மாதிரியான வாழ்க்கை. நம்ம அப்படி துஆ செய்யணும். நம்மளுடைய தலைமுறைகள் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய என்னுடைய தலைமுறைகளை யா அல்லாஹ் ஷிர்க்கை விட்டு பாதுகாத்து. இன்னைக்கு எத்தனையோ இஸ்லாமிய குடும்பங்களில் ஷிர்க்கு ஏறி தலை தூக்கி ஆடுகிறது. அவன் நினைத்தவர்களை நிக்கா செய்து கொள்ளலாம். அவன் காஃபிராக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், யாரு வேண்டுமானாலும் இருக்கட்டும், கலப்பு திருமணங்களுக்கெல்லாம் ஒரு இஸ்லாத்தை தொடர்ந்து 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 கலிமா சொல்லி கொண்டு வந்த ஒரு குடும்பத்தில் அவனுடைய குடும்ப கோட்பாடுகள் ஒரு இலையாக மாறி சிலை வணக்கங்களில் பக்கம் போகக்கூடிய ஒரு அவல நிலைகள் எல்லாம் இன்னைக்கு பார்க்கிறோம் என்று சொன்னால், முன்னோர்களாக தலைவர்களாக இருக்கக்கூடிய நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எடுக்க வேண்டிய பாடம், கியாமத்து வரைக்கும் என் பேர் சொல்கின்ற சந்ததிகள் ஷிர்க்கை விட்டு பாதுகாத்து அல்லாஹ் துஆ செய்யணும். இன்னொரு துஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இதை பாடமாக கொடுத்த அல்லாஹ் சில துஆக்கள் இப்ராஹிம் கேட்டதாக அல்லாஹ் அதை கபூல் செய்து கொண்டு எத்தனையோ நூற்றாண்டுகளை கடந்து இதுவரைக்கும் அதை ஹயாத்தாக வைத்திருப்பதை நீங்கள் பாருங்கள். இது போல நீங்கள் துஆ செய்யுங்கள், இது போல தொலைநோக்கோடு நீங்கள் வாழுங்கள் என்ற சில துஆக்களை முன்மாதிரியாக வைத்திருக்கிறான். அதில் முன்மாதிரி என்ன தெரியுமா? மக்காவுக்காக வேண்டி முழுக்க முழுக்க அல்லாஹ்ட்ட வாதாடி துஆ செய்து செழிப்பாக ஆக்கியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மக்கால காபத்துல்லாவை கட்டிட்டு கேட்டாங்க, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த ஊரை நிம்மதியா வச்சிருன்னு துஆ செஞ்சாங்க. இன்னி வரைக்கும் அல்லாஹ் நிம்மதியாக வைத்திருக்கிறான். வமன் தஹலஹு கான ஆமினா, யா அல்லாஹ் யாரெல்லாம் காபத்துல்லா ஹரம் ஷரீஃபுக்குள்ள உள்ள நுழைந்து விடுகிறானோ அவன் எல்லாம் பாதுகாக்கப்பட்டவனா ஆக்கிரு. காபத்துல்லாக்குள்ள உள்ள போய் சண்டை போடக்கூடாது, உள்ள போய் ரத்தத்தை ஓட்டக்கூடாது, உள்ள போய் எந்த விதமான சண்டை சச்சரவுகளுக்கு அங்க இடமே கிடையாது. இதுவரைக்கும் அல்லாஹ் பாதுகாத்து பாதுகாத்து போகக்கூடியவர்கள் எத்தனை மக்கள் போனாலும், எத்தனை லட்சோப லட்ச மக்கள் உள்ளே வந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பை அல்லாஹ் கொடுத்து செழிப்பாக்கி இந்த ஊரை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆ. இன்னொரு இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அஃபீதத்தம் மினஸ் ஸமா, யா அல்லாஹ் கூட்டம் கூட்டங்களாக இந்த ஊரை நோக்கி பயணிக்கக்கூடிய ஊராக இந்த ஊரை ஆக்கிரு, இந்த ஊருடைய ஈர்ப்பு எல்லாருடைய உள்ளத்திலே ஆக்கிருன்ட்டாங்க. இன்று வரைக்கும்
இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம் வருகிறது என்று சொன்னால், கலிமா சொல்லக்கூடியவர்கள் எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த நிறங்களாக எந்தெந்த பாஷை உடையவர்களாக வாழுகிறார்களோ அந்த எல்லா நாடுகளில் இருந்தும் மக்கள் ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்து ஒரு கொள்கையை ஊர்ஜிதப்படுத்தி ரப்பு ஒருவன் என்று காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஹஜ்ஜினுடைய காலங்கள், உம்ராவினுடைய காலங்கள், ஹஜ்ஜினுடைய காலங்கள் போய்விட்டாலும் கூட காலம் முழுக்க எல்லா நாட்களிலும் உம்ராவிற்காக வேண்டி எல்லா நாடுகள்ல இருந்து அல்லாஹ் அங்க வரவழைத்து கொண்டே வைத்திருக்கிறான். ஆனா ஒரு தடவை ஹஜ்ஜி செய்து விட்டு வந்துட்டார்கள் என்று சொன்னா மறுபடியும் எப்படா அந்த ஊர்ல அடி எடுத்து வைப்போம் என்பது காபத்துல்லாவுக்காக மோஜிசா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துவா. போயிட்டு அந்த எல்லா விதமான அலங்கார காட்சிகள் ரப்பினுடைய மோஜிசாவை பார்த்து விட்டு ஒரு மனிதன் வந்து விட்டான் என்று சொன்னால் மறுபடியும் அவனுடைய உள்ள எப்ப காபத்துல்லாவை முன்னோக்கும், அதை நினைக்கிற போதெல்லாம் அவனுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் அல்லாஹ் வடிக்க செய்திருவான் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. இதுல இருந்து ஒரு பாடம் என்ன தெரியுமா? மஹல்லாவில் வாழக்கூடிய முன்னோர்கள் மூத்தவர்கள் எல்லாம் நமக்கு பிறகு இந்த மஹல்லாவை செழிப்பாக்க கூடியவர்கள், சந்ததியர்கள் எல்லாரும் நல்ல முறையில் இருந்து கொண்டு இந்த மஹல்லாவை ஆபாதாக ஆக்கணும். நான் இருக்கிற ஊர், பொதுவாகவே வாழுகின்ற இடத்தை பிரியப்படுவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுன்னத். நான் வாழுகின்ற தேசத்தில் நான் கொண்டு வந்த மார்க்கம் என்னை சார்ந்து எல்லா மக்களும் வர வேண்டும், என்னை சார்ந்து எல்லோரும் இருக்க வேண்டும், நான் கொண்டு வந்த கொள்கையில் எல்லோரும் உறுதியோடு நிலைப்பாடோடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் செய்த அந்த துஆவினுடைய வெளிப்பாடை அல்லாஹ் இன்று மக்காவில் அணு அணுவாக வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக கேட்ட ஒரு துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என் வாழ்நாள்ல எனக்கு பிறகு கடைசியாக வரக்கூடிய நபி என் சமுதாயத்தில் வரணும்னு கேட்டாங்க. அல்லாஹு தாலா அந்த கடைசி நபியை நம் சமுதாயத்தில் ஆக்கி அந்த நபியினுடைய உம்மத்துல நம்மளெல்லாம் ஆக்கிட்டான். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம். யா அல்லாஹ், என் வம்சத்துல கடைசியாக ஒரு நபி வர வேண்டும், அவர்கள் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வினுடைய திருக்குர்ஆன்களை ஓதி காட்டணும், மக்களை எல்லாம் சீர்வரிசைப்படுத்தி அவர்களை நேர்வழி காட்டக்கூடிய ஒரு நபி என்னுடைய உம்மத்துல ஆக்கிருன்னு கேட்டாங்க, என் சமுதாயத்தில் ஆக்கிருன்னு கேட்டாங்க. அததான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன தஅவத்து அபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆவுல நான் இங்க வந்தேன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்படியாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையின் மூலியமாக அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில நிரப்பமான பாடங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்கிற போது அந்த பாடங்களை எல்லாம் எடுத்து வாழ்வது நம்மளுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கடைசி இந்த உம்மத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த வசியத் என்ன தெரியுமா? மிஅராஜுக்கு போன ரசூலுல்லாஹ் எல்லா நபிமார்களையும் சந்திச்சாங்க, தன்னுடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் சந்திச்சாங்க. சந்தித்த மாத்திரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நபியே, என்னோட மகனேன்னு கூப்பிட்டாங்க. மகனே, என்னுடைய சலாத்தை உங்க உம்மத்துல எல்லாத்துக்கும் எடுத்து வைங்கன்னாங்க. என்னுடைய சலாத்தை உங்க உம்மத்துல எல்லாத்துக்குமே எடுத்து வைங்கன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க, என்ன தெரியுமா? சொர்க்கத்துல அல்லாஹு தாலா நிறைய இடங்கள் காலியாக வைத்திருக்கிறான். சொர்க்கத்துல அல்லாஹ் நிறைய இடங்கள், அல்லாஹ் நிறைய பிளாட் இருக்குது சொர்க்கத்துல. அந்த பிளாட்டுகளுக்கு சொந்தக்காரர்களாக உங்க உம்மத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். உங்க உம்மத்தினர்கள்ட்ட போய் நீங்க சொல்லுங்க, சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த நிறைய இடங்களை செழிப்பாக்கி கொள்ளுங்க என்று உங்க உம்மத்துல சொல்லுங்கன்னாங்க. எப்படி செழிப்பாக்குறதுன்னு கேட்டாங்க. அல்லாஹுவ தஸ்பீஹ் அதிகமாக செய்ய சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் அதிகமாக சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக சொல்லுங்க, தக்பீர்களை அதிகமாக சொல்லுங்க. நீங்க சொல்ல அந்த எல்லா இடங்களிலையும் அல்லாஹ் விளைச்சல் நிலமாக மாத்தி யார் சொல்றாரோ
அவருக்காக வேண்டிய ஒரு மரத்தை அல்லாஹ் நெடுகிறான், அதன் மூலியமாக விளைச்சல்களை அதிகமாக்குறான். அந்த எல்லா நன்மைகளும் கியாமத்தில் இவருக்கு கிடைக்கும். அதனால சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காலி இடங்களை உம்மத்தினர்களை கொண்டு நீங்கள் நிரப்பிக்கொள்ள செய்யுங்கள் என்று அழகான ஒரு வசியத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிஅராஜினுடைய பயணத்தில் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாடம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கடைசி நேர வாழ்க்கையில ஒருத்தர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிச்சலங்கள்ல ஒருத்தர் கேட்டார், அல்லாஹ் உங்களை நபியாக தேர்ந்தெடுத்தானா என்ன காரணத்துக்கு தேர்ந்தெடுத்தான்னு கேட்டாங்க. எந்த காரணத்தை வச்சு உங்களை நபியா தேர்ந்தெடுத்தான்? அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு சில காரணங்களை சொன்னாங்க. அதுல ஒன்னு என்னன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பழக்கம் நாளைக்காக வேண்டி எடுத்து சேமித்து நாளைக்கு என்ன சாப்பிட போறோன்றத நான் என்னைக்கு கவலைப்பட்டதே கிடையாதுன்றாங்க. நபியா தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு சில தகுதி வாய்ந்த குணங்கள் இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நாளைக்குன்னு சொல்லி எதையும் நான் எடுத்து சேமிக்குதல் என்பது எனக்கு கிடையவே கிடையாது. அல்லாஹ் கொடுத்து கேட்டானா உடனே எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அப்படிதான் நான் என்னுடைய வாழ்க்கை. ரெண்டாவதா சொன்னாங்க, என்ன தெரியுமா, நான் விருந்தாளி இல்லாம நான் சாப்பிட்டதே கிடையாதுன்னாங்க. விருந்தாளி இல்லாம நான் சாப்பிட்டதே கிடையாது. பொதுவாகவே ஆண்களை காட்டிலே இந்த விஷயத்துல பெண்கள் சில கவனங்களை எடுத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல எங்கேயாவது மெஹமான் வராங்கன்னு சொன்னாலே அடி வயிறுலாம் கலக்குது. ஏன்னா இங்க முதல்ல நம்ம அனுமதி வாங்க வேண்டியது மேனேஜ்மெண்ட்ல. அங்க மேனேஜ்மெண்ட்ல அனுமதி கொடுத்தாதான் இங்க என்னவே செய்ய முடியும். வாங்க வீட்டுக்கு வாங்க பார்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம என்னென்னவோ காரணங்களை சொல்லி, இல்லைன்னா வர்றவங்களை கொண்டு போய் ஹோட்டல்ல சாப்பிட வச்சு, இங்க விருந்தோம்பலுக்கு அல்லாஹ் நுபுத்துவத்தினுடைய பரிசை கொடுத்திருக்கிறான். நீங்க யோசனை செஞ்சு பார்க்கணும். விருந்தோம்பல் என்பது சாதாரணமாக நடப்பது கிடையாது. அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. அவர்களுடைய ரிஸ்க் அல்லாஹ் உங்க வீட்டுல வச்சிருக்கிறான். வருவதின் மூலமாக பரக்கத்துகளை கொண்டு வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய விருந்தோம்பலுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? 99 வயசு யாருக்கு? சாரா அலைஹிஸ்ஸலாம். 120 வயசு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு. வந்த விருந்தாளிகள் மலக்குமார்கள் மனிதர்களுடைய தோற்றத்தில் வந்தார்கள். ஆனா அவர்களும் சாப்பிட வேண்டும் என்று ஆடுகளை பொரித்து மாடுகளை வெட்டி பொரித்து எடுத்துக்கொண்டு வந்து வைத்தார்கள். வந்தவர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை பரிசாக கொடுத்து விட்டு போனாங்க. நன்மாராயம் சொல்லிட்டு போனாங்க, அல்லாஹ் உங்களுக்கு இஸ்ஹாக் என்ற ஒரு நபியை கொடுக்க போறான், அவரும் நபிதான் என்று வந்தவர்கள் பரக்கத்தை கொண்டு வந்து கொடுத்து கொண்டு போகிறார்கள் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, விருந்தாளிகள் இல்லாம நான் சாப்பிட்டதே கிடையாதுன்றாங்க. மூணாவதா சொன்னாங்க, துனியாவுக்கும் ஆகிரத்துக்குமான ஒரு விஷயம் ஒரு சேர என்னிடத்துல வருதுன்னு சொன்னா, அதுல ஆகிரத்துக்கான காரியத்தை நான் முதல்ல செய்து முடித்ததற்கு பிறகுதான் துனியாவின் பக்கமே நான் முன்னோக்குவேன்னு சொன்னாங்க. இந்த 3 தன்மைகளை தான் நுபுத்துவத்துக்காக வேண்டி அல்லாஹ் என்னிடத்துல தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று வரலாறு கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் நமக்கான அழகான முன்மாதிரியான தன்மைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக அல்லாஹ் நமக்கு பாடமாக கொடுத்திருக்கிறான். வல்லோன் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் சந்ததிகளையும் எப்படி தனக்காக வேண்டி தன் பொருத்தத்துக்காக வேண்டி தனக்காக வேண்டி அல்லாஹ் எடுத்து கொண்டானோ, வாழ்நாள் முழுக்க அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக கிடைக்க பெறுகின்ற எல்லா பாடங்களிலேயும் வாழ்நாளில் ஹயாத்தில் வாழ்ந்து அவர்கள் பொருத்தம் பெற்றதை போல் நாமும் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் பெற்ற குடும்பத்தினர்களாக அல்லாஹ் நாம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அதே போல் அல்லாஹ் அவர்கள் செம்மைப்படுத்திய அந்த மக்கமா நகரில் வாழ்க்கையில் ஒரு முறையாவது குடும்பத்தோடு மக்பூலியத்தான ஹஜ்ஜை செய்தவர்களாக நாம் மட்டும் அல்லாமல் நம் சந்ததிகளில் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ஹாஜிகளாக ஆகக்கூடிய நல்ல நசீபையும் தந்து வருடத்தில் ஒரு முறையாவது உம்ரா செய்வதற்கான நல்ல பாக்கியத்தையும் பொருளாதார உதவிகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹு தஆலா வாரி வழங்குவானாக என்று துஆ செய்தவனா என் உரையை முடிக்கிறேன்.